இந்த இடம் தானா? இந்த இடம் தான். ரமேஷ், நீ இங்கே நாங்க போய் பேசிட்டு வரோம். ஒத்து வந்தா பாக்கில நான் சொன்ன மாதிரி. செல்வா, இவர் தான் நான் சொன்ன வக்கீல், அட்வொகேட் லால்செரியன். ஓ, ஹலோ. இவர் எடுத்துக்கிட்ட கேஸ்ல இதுவரைக்கும் எந்த ஒரு கேஸ்லயும் தோத்ததில்லை. அந்த எருமக்காரன் பாஷையில சொல்லணும்னா இவர் கோர்ட்டுல புலி. ஆனா ஃபீஸ் தான் கொஞ்சம் அதிகம் வாங்குவாரு. இவர் பிடிக்கிறது காஜா பிடியா இருந்தாலும் ஒரு சிட்டிங்க்கு வாங்குறது லட்சக்கணக்கில். எனக்கு லட்சங்கள் பெருசு இல்ல, லட்சியம் தான். அவனை இந்த ஊரை விட்டு துரத்தணும், லீகலாவோ இல்லீகலாவோ. ஓகே, அக்ரி. பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த கேஸ் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட். ஒரு பக்கம் உங்க அப்பா சுயநினைவோட கைப்பட எழுதின உயில், இன்னொரு பக்கம் அந்த மாணிக்கம் ஒன்றும் வெளியாள் இல்லை, அந்த அம்மாவோட பையன். அதனால தான் சொல்றேன், இப்ப இருக்கிற பவர் ஆஃப் அட்டார்னிக்கு எதிராக ஏதாவது ஒரு வகையில் நான் ஸ்டெப் எடுக்கணும்னா எனக்கு தேவை ஒரு பிளட் ரிலேஷன் பவர். ராஜரத்னம் பிள்ளைக்கு 2 பிள்ளைங்க இருக்காங்க. ஒண்ணு நீங்க, இன்னொன்னு நாடார அந்த பொண்ணு பேர் என்ன? ராணி ரத்னம். அவங்கதான். நீங்க 2 பேரும் ஒரே பக்கம் இருக்கணும். தட் இஸ் த பவர், த பவர் ஆஃப் பிளட் ரிலேஷன். அப்படி இருந்தா சுலபமா ஜெயிச்சிடலாம். அது இந்த ஜென்மத்துல நடக்காது. தென் ஐ அம் சாரி, என்னால எதுவும் முடியாது. நாடார், என்ன விட்டுருங்க. ஒரு நிமிஷம் இருக்க. என்னடா செல்வா, இப்போ உனக்கு எதிரி அவ இல்லடா, அவனை இந்த ஊரை விட்டு துரத்தணும்னா விரோதியை கூட நண்பனாக்கிக்க நீ தயாரா இருக்கணும். உனக்கு நான் ஏதாவது நல்லது செய்யணும்னு நினைச்சா என்ன பணமாக்கிடுவேன்னு சொல்லி மிரட்டிட்டு போனா அந்த நாய நடு ரோட்ல கல்லால் அடிச்சே சாகடிக்கணும். அதுக்கு இவர் சொல்ற அக்ரிமெண்ட்டுக்கு நீ ஒத்து வந்தாதான் நடக்கும். அதுக்கு அவ ஒத்து வரணும்ல. அவன் பண்ண அதிகாரத்துக்கு அவளும் அவன் புருஷனும் உன்னை விட அதிகமா பாதிச்சிருக்காங்க. அவளே இதுக்கு டபுள் ஓகே சொன்னதுனால தான் ரமேஷ் இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன். அவனை துரத்துறதுக்கு நான் எல்லாத்துக்கும் தயார். அதுல மொத்தம் எத்தனை லட்சம் இருக்குதுப்பா? 57,62,312. அப்ப வருமானம் எல்லாம் நல்லபடியா தான் வந்திருக்குதுன்னு சொல்லு கணக்கு பிள்ளை. உண்மையா சொன்னா முதலாளி இருந்தப்ப கூட இவ்வளவு வருமானம் வந்ததில்லை. திருவேங்கடம் குரூப்ல இது புது ரெக்கார்டு. அசத்திட்டீங்க. அப்ப நம்ம அண்ணன் கரெக்டா நடக்கிறவர்னு உங்க எல்லாருக்கும் புரியுது இல்ல? புரியாமல ராஜகண்ண, இவரை கூட்டிக்கிட்டு பேங்க்ல போய் இந்த பணத்தெல்லாம் போட்டு வந்துரு. சீக்கிரம் போங்க. அதெல்லாம் அவசியம் இல்ல. பேங்க்ல போடுறேன்னு சொல்லி எல்லாத்தையும் வீட்டு பீரோல அடுக்கி வச்சது போதும். இந்த பச்சு பாரு. வக்கீலு, இவன் படிப்பறிவில்லாதவன், அதனால பச்சை தமிழ்ல புரியுற மாதிரி எடுத்து சொல்லுங்க. மிஸ்டர் மாணிக்கத்துக்கு உயில்படி கிடைச்ச அதிகாரங்களையும் உரிமைகளையும் விசாரணை முடிகிற வரை தற்காலிகமா நிறுத்தி வைக்கிறதுக்கான கோர்ட் ஆர்டர் தான் இது. எங்களுக்கு எதிராக இன்ஜெக்ஷன் ஆர்டர் வாங்கி எங்க 2 பேர் அக்கவுண்டையும் ஃப்ரீஸ் பண்ணிட்டு எல்லாத்தையும் 25 வருஷத்துக்கு நீயே அனுபவிக்கலான்னு பாத்தியா? ராஜகண்ண, இந்த வக்கீல் சொல்றது எதுவுமே புரியல. என்ன மேட்டர் இது? இதுல என்ன கீதா எடுத்து புரியவே எனக்கு. இது ஸ்டே ஆர்டர் தான். அன்னைக்கு நீ என்கிட்ட என்ன சொல்லிட்டு போன? தில்லு இருந்தா மோதி பாருன்னு சொன்னல, அதாண்டா மோத வந்திருக்கேன். நீயா இந்த ஊரை விட்டு போகணும், இல்ல போக வெப்பேன். என் அப்பனை ஏமாத்தி என்னைக்கு நீ வளர்ப்பு மகனா எங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்சியோ அன்னைக்கே உன்னை தோக்கடிக்கணுங்கிற வெறி எனக்குள்ள ஆழ பதிஞ்சிருச்சு. ராஜரத்னத்தோட சொத்துக்களை அவரோட சொந்த ரத்தத்துல பிறந்தவங்க மட்டும்தான் அனுபவிக்கணும். அது நாங்க 2 பேரும் தான். இவன் என் கூட பிறந்தவன். நாங்க ஒரே ரத்தம். எல்லாத்தையும் அனுபவிக்க நாங்க இருக்கோம், நீ நடைய கட்டு. ஹலோ, நாங்க இதை எல்லாத்தையும் விட்டுட்டு போகணும்னு இந்த பேப்பர்ல எதுவும் இல்ல. ஹைகோர்ட்ல ஒரு கவுண்டர் அஃபிடவிட் ஃபைல் பண்ணா எல்லாம் முறையா நடக்கும். எதுவும் முடியாது. நடக்கட்டும். ராஜரத்னம் பிள்ளையோட நிறுவனங்களை இழுத்து மூடி தொழிலாளர்கள் பட்டினியால செத்தாலும் சரி, இவ அதிகாரம் இருக்காதுல்ல, அது போது எனக்கு. அதுக்காக சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போக வேண்டி வந்தாலும் நான் போவேன். நான் உயர்ந்த உள்ளம் நம்பிக்கிறாங்க, செத்தாலும் பரவாயில்ல, தம் பங்கு தனக்கு வேணுங்கிறான். நகப்பா, நம்ம எருமை வியாபாரத்துல இந்த கோர்ட் ஆர்டர் ஏதாவது இருக்குது? எருமைக்கெல்லாம் ஏது கோர்ட்டு? மாட்டு கொட்டாதா? கட்சியில கீரியும் பாம்பும் ஒரே கூட்டணி ஆயிடுச்சுங்க. இதுல எது ஆட்சி அமைக்க போகுது, எது வெளியில இருந்து ஆதரவு கொடுக்க போகுதுன்னு தெரியல. நீ என்ன சொல்ற உடம்பிருப்ப? இது வரைக்கும் நீ அதிகாரம் பண்ணதே அதிகம். இனிமே என்ன நடக்கணும்னு கோர்ட் தீர்மானம். அவ்வளவுதானே. கோர்ட்ல என்ன சொல்றாங்களோ அதை காதால கேட்டுக்கின்னு அப்பால கிளம்புவோம். அப்ப கோர்ட்ல இருந்து தீர்ப்பு வர்ற வரைக்கும் நீ இந்த இடத்தை விட்டு போறதா இல்ல? இந்த இடத்தை விட்டு நான் நவறதா இல்ல. நகர்த்தி காட்டுறேன். காட்டு. வா.
ஸ்டே ஆர்டர்னு சொன்னதும் அப்படியே ஆப்செட் ஆயிட்டேன். அப்செட் ஆயிட்டாராம். யாருது? நான் தான் மல்லி. மல்லியோ முல்லியோ அந்த பக்கம் யாரும் இல்ல, இந்த பக்கம் திருப்பி பாரு. நல்ல பயிற்சி கொடுத்து சரியான வெறியேற்றி இந்த காலைங்களை தயார் பண்ணி வச்சிருங்க. நமக்கு துட்டு பெருசு இல்ல, கப்பு பெருசா கொடுப்பாங்களே அதான். போ. என்ன நீ இந்த பக்கமா வந்துக்கிற? காட்டு எருமையை கண்டுன்னு போலான்னு வந்துக்கிறியா? காட்டெருமையா? நான் புரியலையா? அன்னைக்கு நீ போ சொல்ல அப்படித்தானே என்ன சொல்லிட்டு போன. ஒண்ணு சொல்றேன் கேட்டுக்கா, எனக்கு இடது கண்டுதான் பீஸ் ஆயிட்டுக்குதா தவிர காது சும்மா கின்னுக்குது. இல்ல அது நான் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தோம், கண்டுக்காத மாதிரி இருந்தீங்களே அதான். கண்டுக்காம இருந்ததுக்கு ஒரு காரணமும் இல்ல, வயசுலாம் நினைச்சு பார்க்க வேணாமே தான். 2 பேருக்குமே நஷ்டம் ஏற்பட்டு போச்சு. அதை விட்டு தள்ளு. இப்ப இன்னத்துக்கு நீங்க வந்துக்கிற? அது அம்மா திரும்ப அழுதாங்களாக்கும். உங்க அம்மாவோட கண்ணீர் களங்கம் இல்லாதது. இதெல்லாம் சொல்ல எனக்கு உரிமை இல்லதான். இருந்தாலும் அம்மாவை எனக்கு தெரியும். அன்னைக்கு செஞ்ச தப்பு நினைச்சு அவங்க இன்னைக்கும் வேதனைப்பட்டு இருக்காங்க. அந்த வேதனையை பார்க்க முடியாம தான் நான் இங்க வந்தேன். இன்னைக்கு கோர்ட்ல இருந்து ஸ்டே ஆர்டர் வந்ததா உங்களுக்கு தெரிஞ்சதும் எங்க நீங்க சொல்லாம கிளம்பிடுவீங்களோன்னு அழுதுட்டு இருக்காங்க. அழுவிட்டோம், அது எல்லாத்தையும் பாத்துக்கின அவங்களுக்கு ஆறுதல் சொல்றதுக்குன்னு கூட ஆளுங்க இருக்கீங்களா? ஆனா அன்னைக்கு இந்த ஒத்த கண்ணம் கண்ணீரை மேலகிற ஆகாயமும் கீழகிற பூமியும் தவிர பாகத்துக்கு வேற நாதியே இல்லாம இருந்துச்சு. வாழ்க்கை பூரா அழ வேண்டியதுல அந்த வயசுல அழுது முடிச்சிட்டேன். சரி அத்தை விடு, இதெல்லாம் என்னோட இருந்துட்டு போட்டோம். அவங்க மேல எனக்கு எந்த கோபம் இல்லைன்னு போய் சொல்லு. இது அவங்க கிட்ட நீங்களே நேர்ல வந்து சொல்லலாம் இல்லையா? ஒரு பிள்ளைய ஆறுதல் தேடி நான் அன்னைக்கு அந்த வீட்டுக்கு போனப்போ அது எனக்கு கிடைக்காம போயிடுச்சு. போட்டோம், எனக்கு அங்க கிடைக்காது, அவங்களுக்கு இங்க வந்தா கிடைக்கும்னு போய் சொல்லு. அத்தை விடு, என்ன லெவல்ல இருக்குது உன் வியாபாரம் எல்லாம்? இப்ப நல்ல சீசன் ஆச்சு, நல்லா நடந்துட்டு இருக்குன்னு சொல்ல. அப்படியா? சரி கிளம்பு ரோஜா. ரோஜா இல்ல மல்லி. அதுவும் பூதானே. என்ன மாங்கான்னு நினைச்சீனியா? எவன்டா உன்னை இங்க அனுப்புனது? சொல்லலன்னா உன் சங்க அறுத்துவேன். சொல்றா சொல்றேன்னு. செல்வரத்தன முதலாளி தான். அந்த பைய கத்தியால போட்டப்ப கூட எனக்கு அவ்வளவு வலி தெரியல. நீ என்னமோ ஊசியை வச்சு நறுக்கு குத்தினே இருக்கிற. எல்லாத்தையும் நீ தான் காரணம். இந்த சின்ன ஊசிக்கு போய் இப்படி புலம்புறீங்க? குத்துனவ நீ சுழுவா சொல்லிட்ட, குத்து வாங்கின எனக்கு தானே வலி தெரியும். அண்ணே என்னாச்சுண்ணே? என்னத்தான் சொல்ல, எவனோத்தன் வந்து கையை நோண்டிட்டு போட்டான், அவ்வளவுதான். இப்ப என்ன ஆயிடுச்சுன்னு எல்லாரும் இப்படி பதறி ஓடி வந்தீங்க. நீங்க அப்ப அவனை பிடிக்கலையா? அவன் நேர்ல வந்தா தானே, அவன் பின்னாடி எல்லாம் வந்தான். சரி நீதான் அவனை பார்க்கல, நீ பாத்தியா? அது நான் அவனை. நீ அங்க இருந்தா தானே, இவ அங்க இல்லையே. இவ இல்லாத நேரத்துல தான் இந்த மேட்டர் நடந்துச்சு. ஏதோ அந்த ஆண்டவன் கர்ணல இதோட போச்சுன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது ஆயிருந்தா? மல்லி உண்மையை சொல்லு, என்னாச்சு? டேய் நான் அவளை போய் கேட்டுக்கின்னு காயம் பட்டது எனக்கு, நான் சொல்றது நம்பிக்கை இல்லையா? 10 வயசுல இருந்து நான் உங்க கூட தான் இருக்கேன். நீங்க போய் சொன்னா நான் கண்டுபிடிச்சிருவேன். நான் இப்ப யாராண்டா போய் சொன்னேன்? வேண்டானே. பள்ளிக்கூடத்துல வாத்தியார் என்ன அடிச்சாருன்னு கேள்விப்பட்டதும் கோவப்பட்டு அவரை அடிக்கிறதுக்காக ராத்திரியோட ராத்திரியா புறப்பட்டு போன நீங்க இப்ப எதுவும் ஆகலன்னு என்கிட்ட மறைக்க பாக்குறீங்களே. நீங்க பொய் சொல்றதை கண்டுபிடிக்க நீங்க என்ன படிக்க வச்ச படிப்பறிவு எனக்கு வேணுங்கிறது இல்ல. அதெல்லாம் இப்ப என்னத்துக்கு ஏத்தி நிக்கிற? நீ நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்கல. சரி நீ அவளை இட்டு போய் வீட்டுல விட்டு வா, போலாம். இருந்தா மறுபடியும் ஊசி குத்திடுவாங்க. சரி நீங்க வீட்டுக்கு போங்க, தப்பிச்சு போனவன ஒரு கை பாத்துட்டு வரேன். விட்டு தள்ள என்னத்த அந்த நாயை தேடிக்கின்னு. மாணிக்க வேணா அவனை விட்டுக்கலாம், ஆனா நான் அவனை விடுறதா இல்ல. எத்தனையோ வருஷமா இந்த முத்து உங்க கூட பாதுகாப்பா வந்துகிட்டு இருக்கான். அன்னையில இருந்து இன்னைய வரைக்கும் உங்க மேல ஒரு கீழல் கூட விழுந்தது இல்ல, அதுக்கு நான் இடம் கொடுத்ததும் இல்ல. ஆனா அது இன்னைக்கு நடந்துருச்சு. இதை நான் விடுறதா இல்ல. ஆளை நீங்க பாக்கலன்னா என்ன, நானே கண்டுபிடிச்சுக்கிறேன். காயத்தோட ஆழத்தையும் தையலோட எண்ணிக்கையும் வச்சு அந்த காரியத்தை செஞ்சவன் எவன்னு கண்டுபிடிச்சு அதுக்கு எத்தனை முறை நம்ம 2 பேரும் பதிலடி கொடுத்துருக்கோம். அந்த வேகம் இப்பவும் இந்த முத்துக்கிட்ட அப்படியே இருக்கு. அது இல்ல, நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம், நாங்க எல்லாத்தையும் பாத்துக்கிறோம். நான் வேணா செஞ்சுங்க, அதுக்குன்னு நேரம் இருக்குதுப்பா.
என்னமோ இன்னைக்கு ராத்திரி அந்த உலகம் அழிஞ்சு போற மாதிரி குதிக்கிறீங்க. எங்களோட உலகம் நீங்க மட்டும்தான். உங்களுக்கு ஒண்ணுன்னா தாங்க மாட்டோம். நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க. வாங்க. எல்லாம் கைகூடி வர நேரத்துல அந்த செல்வம் தான் அறிவு கட்டத்தனமா காரியத்தை கட்டுறானே. அத்தை எப்படி சமாளிக்க போறேன்? நானே இங்க குழம்பி நிக்கிறேன். இந்த முட்டா பசங்க மொத்தத்தையும் கெடுத்து விட்டுருவாங்க போடுங்க.